வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கேஸ்டோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு ஒரு சினிமா தியேட்டர் வாஸ்து எப்படி இருக்கணும், நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும், நல்ல லாபம் குடிக்கணும். ஏன்னா நடைமுறை நிறைய தியேட்டர் பார்த்துருப்பீங்க, கைவிடப்பட்ட சூழல்கள் வந்து இருக்கும். நிறைய லாசஸ் ஏற்பட்டு கடன்களெல்லாம் வாங்கி அந்த தியேட்டர் கட்டியிருப்பாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா பல காரணங்கள்னால அந்த தியேட்டர் என்பது சரியா போகாது. இப்போ தியேட்டரு அப்படின்னு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியில பாக்குறது தான் அது கலகலன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா அந்த ஓனருக்கு பலவிதமான பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருக்கக்கூடிய சூழல்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஜாதகம் பார்க்க வரும்போது, வாஸ்து பார்க்க பல இடங்களுக்கு நான் வந்து மூவி தியேட்டருக்கு வந்து போயிருக்கிறேன். எதனால இது போல பிரச்சனைகள் வருது அப்படின்றது நான் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த பதிவுகள் வந்து போடுறோம். வாஸ்து தவறான ஒரு அமைப்புல இருக்கும் பட்சத்துல அந்த தியேட்டர்ல நிறைய விதமான ப்ராப்ளம். ஒண்ணு, ஓனருக்கு பிரச்சனை வந்துடும், அந்த நிர்வாகம் என்பது சரியாக இருக்காது. இல்ல அந்த தியேட்டர்ல படம், நல்ல படம் வருதோ வரலையோ, நல்ல படம் வந்தாலும் இந்த தியேட்டர் சரியா ஓடாது. இது போல பிரச்சனைகள் என்பது கொடுக்கும். ஒரு எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் ஒரு இடம் பாக்குறீங்கன்னா அந்த இடம் என்பது வாஸ்து சரியான ஒரு அமைப்புல இருக்கணும். இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலரான ஷேப்ல இருந்தாலே நிறைய விதமான பிரச்சனைகள் என்பது கொடுக்குது. அந்த மூவி தியேட்டர் கட்டுறதுக்கு ஒரு லேண்ட் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த லேண்ட் வந்து சதுர செவ்வகமான அமைப்புகள் இருக்கும் பட்சத்துல முதல் தரமான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஸ்கொயர் 1:1 ரேஷியோ, இல்ல செவ்வகமான அமைப்பு இப்படி 1:2 ரேஷியோ இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல பஞ்சபூத ஆற்றல்கள் சரிவிதத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும், சிறப்பான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். அதை விட்டுட்டு இரகுலரான ஒரு அமைப்புகள்ல இது இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்குன்னு வச்சுங்க. இது அக்னி மூலை வளர்ந்துருக்குது, இல்ல கன்னி மூலை வளர்ந்துருக்கு, இல்ல வாயு மூலை வளர்ந்துருக்குன்னா ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துரும். வாயு மூலை வந்துச்சுன்னா லீகலா ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த இடத்துல ஏதாவது லீஸுக்கு எடுத்து அந்த இடத்துல தியேட்டர் கட்டியிருப்பாங்க. ஆனா லீஸ் முடியக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடியே நிறைய தியேட்டர்ல லீகல் சார்ந்த விஷயங்கள் அந்த இடத்துல காலி பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது லீகாலிட்டி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் கொடுக்கும். நிறைய தியேட்டர் நான் பார்த்துருக்கிறேன், தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வாயு மூலை கட்டாயி வளர்ந்துருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த தியேட்டரை பொறுத்தவரையில. அதுல கரெக்டாக சேவ் பண்ணி எப்படி அது ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்ற நிறைய ஐடியா என்பது கொடுத்துருக்குறேன். நார்மலான நிலைமையில வந்துருக்குது. இது போல வாயு மூலை வளர்ந்துருந்தது கட்டாயிடுச்சுன்னா லீகலா ஏதாவது பிரச்சனை, சட்ட சிக்கல் என்பது ஏற்படும். அந்த லேண்ட் சார்ந்த விஷயங்கள்ல இல்ல அந்த ஓனருக்கு ஏதாவது சட்ட சிக்கல் ஏற்படும். அதன் மூலமாக தியேட்டர் முறையை ரன் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள், கைவிடப்படக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். அப்படி இல்லாத பட்சத்துல கன்னி மூலை கட்டாயிடுச்சுன்னா அந்த ஓனருக்கு உடல்நல உபாதைகள் ஏதாவது கொடுத்துரும். அந்த லேண்டு யார் பேர்ல இருக்கோ அந்த ஓனர் நிர்வாகம் சரியாக இருக்காது, உடல்நலம் சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை கொடுத்து அதன் மூலமாக அந்த தியேட்டர் வந்து சரியா நிர்வாகம் பண்ண முடியாம கைவிடப்படக்கூடிய சூழல் வந்து கொடுத்துரும். அதாவது கன்னிமூலை சொல்லுவாங்க. இந்த தென்மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குனா இந்த தென்மேற்கு பகுதி, இந்த பகுதி வந்து கட்டாவது இல்ல வளர்ந்துருக்குன்னா இது போல வகையில பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த நிர்வாகம் சரியாக என்பது இருக்காது. இல்ல அந்த உரிமையாளர் என்பது வெளிநாட்டுல இருப்பாரு, அந்த சினிமா தியேட்டர் நிர்வாகம் பண்றதுக்கு வேறொரு நபர் என்பது போட்டு வச்சிருப்பாரு. அந்த நபர் வந்து நம்பகத்தகுந்த ஒரு ஆளாக இருக்க மாட்டாரு, ட்ரஸ்டட் பர்சனா இருக்க மாட்டாரு. அதன் மூலமாக அந்த தியேட்டரை சரியா நிர்வாகம் பண்ண முடியாம லாஸ் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். இது வந்து இந்த மூலை, இந்த அக்னி மூலை என்பது பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா, இதுதான் அக்னி மூலைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வளர்ந்துருக்குது, குறுகி இருக்குதுன்னா அந்த தியேட்டர்ல ஏதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது வந்துடும். தீ விபத்துகள் இது போல வகையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் வந்துடும். இல்ல சண்டை சச்சரவு ஏற்படுறது, அடிதடி ஏற்பட்டு தியேட்டர் சீல் வைக்கிறது, இது போல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது இந்த அக்னி மூலை கட் ஆயிடுச்சுன்னா. இது போல விஷயங்கள் பார்த்துருக்கிறேன். இதுவே வந்து இந்த ஈசானிய மூலை கட் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய லாபம் சரியா வராது, நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது கொடுத்துரும். நிறைய பேர் அந்த தியேட்டரை புக் பண்ண மாட்டாங்க ஆன்லைன்ல, இல்ல டைரக்டா வந்து. இது போல வகை எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்கவா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகளே இல்லை. ஆனா அந்த தியேட்டரை யாரும் வந்து அணுக மாட்டாங்கன்றதுதான் மெயினான விஷயமே. இது போல அமைப்புலேயே நான் வந்து பார்த்துருக்கேன். அப்ப லேண்ட் சரியா தேர்வு செய்யணும், சதுர செவ்வகமான ஒரு அமைப்புல எடுக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ நான் ஒரு உதாரணம் எப்படி வாஸ்து சரியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு உதாரணத்தை நான் காட்டியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா சில விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஏன்னா ஒரு தியேட்டர் பட்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த லேண்ட். அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ல நீங்க அந்த பில்டிங் கட்டுறீங்களே, அது எந்த பகுதியில கட்டணும்னு சொல்லி விஷயங்கள் இருக்கு. தியேட்டர்ல பொறுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு. லேண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் எப்படி கட்டணும்ன்ற விஷயங்கள் வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இதான் ஓவராலா ஒரு லேண்ட் சைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இப்ப இந்த லேண்ட்ல எப்போதுமே தென்மேற்கு சார்ந்ததுதான் ஒரு பில்டிங் என்பது அமைக்க வேண்டியது. இங்க வச்சு இதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் என்பது தென்மேற்கு பகுதி. எப்பயுமே வடக்கு கிழக்கு அதிகமாக இடம் விட வேண்டியது இருக்கும். ஒரு பார்க்கிங் கொடுக்குறீங்க, அந்த ஏதாவது அந்த தியேட்டருக்கு வெஹிக்கிள் நிறுத்தத்துக்கு பார்க்கிங் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல வடக்கு கிழக்கு சார்ந்த வகையில வண்டி நிறுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. அதை மாத்தி இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை நீங்க மாத்தி வந்து இந்த இடத்துல போட்டுட்டீங்க,
வடகிழக்கு சார்ந்த வகையில போட்டுட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் அந்த தேட்டர் என்பது சரியா ரன் ஆகாது, லாஸ்ட்ல போயிடும். இந்த இடத்துல போட்டீங்க, பார்க்கிங் ஃபுல்லா இங்க வச்சுட்டீங்க, இங்க வந்து வெயிட் அதிகமா ஏறி போச்சு. இந்த இடத்துல வாஸ்துனாலே வெயிட் தான், எங்க வெயிட் ஏறணுமோ அங்க ஏறணும், எங்க வெயிட் குறையணுமோ அங்க குறையணும். இதான் வாஸ்துன்ற விஷயங்களை பொறுத்தவரை. அப்ப இந்த இடத்துல பார்க்கிங் போட்டு இந்த இடத்துல பில்டிங் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டீங்கன்னா இந்த வடகிழக்கு சார்ந்த வகையில வெயிட் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த தேட்டர் வந்து லாஸ்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். இந்த ஸ்ட்ரக்சரை இந்த பகுதி போட்டுட்டு வடக்கும் கிழக்கும் கொஞ்சம் இடம் அதிகமா விட்டு அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் வச்சாங்கன்னா நல்ல அமைப்புல இருக்குன்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே நல்லா பண்ணிருப்பீங்க. தியேட்டர் செட்டப்பை பொறுத்தவரையில நான் சொன்னது சதுர சதுரமான இடமாக இருக்கும். பில்டிங் அதே போல தென்மேற்கு சார்ந்த அமைப்புல அமைச்சிருப்பீங்க. பார்க்கிங் வடக்கு கிழக்குல இடம் விட்டு அதிகமா இடம் விட்டு வடக்கு கிழக்குல பார்க்கிங் வந்துட்டு இருக்கும். செப்டிக் டேங்கு, போரு, சம்பு எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். அந்த தியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கேன்டீனு, மற்ற விஷயங்கள், இந்த இபி ரூமு, ஜென்ரேட்டர் ரூமு, மற்ற விஷயங்கள், அந்த ஸ்கிரீன் போடுறது, ப்ரொஜெக்டர் ரூம், நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்கு. அதான் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகக்கூடிய எல்லா தியேட்டரும் போய் பாருங்க. முக்கியமான விஷயங்கள் வாஸ்து என்பது கண்டிப்பாக பொருந்தி இருக்கும். பொருந்தி இல்லாம இருந்தது இருக்காது. அது பொருந்தி இல்லாம இருக்குதுன்னா குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து அதுல நிர்வாகத்துல ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக ஒரு வித மாற்றவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே இயற்கைக்கு உட்பட்ட ஒரு விதி வாஸ்துன்னு பொறுத்தவரையில. இப்ப பிரச்சனை இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே சொல்றதுக்கு நேருக்கு மாற நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்குது, வடக்கு கிழக்குலாம் இடம் அதிகமா இல்லையே, நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க. குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு வாஸ்து டக்குன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தாது. அந்தந்த வருடங்கள் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கணும். முன்னாடியே எல்லாம் சரி பண்ணி கட்டும் போது காலத்துக்கு பிரச்சனைகள் இல்லை. நீங்க வாழுங்காலங்களை நீங்க பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்க பசங்க, உங்க பேர பசங்க, அடுத்தடுத்து அது தலைமுறையா அந்த இடம் இனிமேல் நிர்வாகம் சரியாக இருக்கும். அந்த விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல சல்லிய தோஷம் ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க நான் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போவேன், இல்ல நிறைய இண்டஸ்ட்ரிக்கு, மூவி தியேட்டருக்கு, ரெஸ்டாரண்ட், நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கேன். சில இடங்கள்லாம் வாஸ்துல கரெக்டா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பினான்சியலா நல்லா growth இருக்காது. காரணம் என்ன சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லேண்ட்ல ஏதாவது தோஷங்கள் இருக்கும். மனை தோஷம் சொல்லுவாங்க, சல்லிய தோஷம் சொல்லி இதுக்கு ஒரு மாற்று பெயர் என்பது இருக்கு. அதாவது மண்ணில் வந்து நெகட்டிவிட்டி இருக்குது. அதாவது 16 வகையான கெட்ட சல்லியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஓடு, மண்பாண்டம், மிருக எச்சம், மனித எச்சம், எலும்புகள், இது போல விஷயங்கள், நகம், முடி, இது போல விஷயங்கள் தவறான கெட்ட சல்லியங்கள் சொல்லுவாங்க. இதான் மண்ணுக்குள்ள புரிஞ்சிருக்கும். நீங்க வந்து அந்த லேண்ட் வாங்கியிருப்பீங்க பல காலகட்டத்துக்கு முன்னாடி. அது வந்து ஒரு சிமெண்ட்ரியா கலரையா கூட இருக்கலாம். இல்லப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட பிளாட் போட்டு விற்கிறாங்கன்றத நீங்க நடைமுறை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அது போல எல்லாம் நெகட்டிவிட்டியான இடம். அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு அழுகுறல், ஓலங்கள், மரண ஓலங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். அந்த இடம் உங்களுக்கு தெரியாது. பல காலகட்டத்துக்கு மேல அந்த இடத்த வாங்கி நீங்க வந்து பில்டிங் அமைச்சிருப்பீங்க. அது வீடாக இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக கட்டக்கூடியது மூவி தியேட்டர். இது போல இடங்கள்ல போய் சல்லிய தோஷம் உள்ள இடம் நான் எப்படி செக் பண்ணுவேன்னா, நான் பிரசனை போடுவேன். நேரடியாக அந்த இடத்துக்கு போய் நான் பிரசனை போட்டு பார்க்கும்போது அந்த பிரசனத்துல மாந்தியின் தொடர்புகளை வைத்து அந்த இடம் நெகட்டிவிட்டியான இடமா பாசிட்டிவான இடமான்றதை செக் பண்ணிடலாம். நெகட்டிவா இருந்ததுன்னா அந்த இடத்த ஒரு குறிப்பிட்ட அடிகள் சுத்தம் பண்ணி கட்ட வேண்டியது இருக்கும். இல்ல கட்டி முடிச்சிட்ட பிறகு இந்த சல்லிய தோஷம் இருக்குன்றது தெரிய வருதுன்னா நம்ம அதுக்கப்புறம் வேற என்ன அது மாற்று வழி இருக்குன்றது அதுக்கு நம்ம வந்து ரெமெடி, பரிகாரம் என்பது இருக்கு. அது என்னன்றத ப்ராப்பரான கன்சல்டேஷன் நம்ம கொடுப்போம். அப்ப சல்லிய தோஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தெருக்குத்து, திருப்பாவெல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் நம்ம ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது, நம்ம தனியா நம்ம பாத்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்பது இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப நான் சவுத் ஃபேசிங்ல ஒரு தியேட்டருக்கான ஒரு அமைப்பு நான் செட்டப் போட்டுக்கிறேன். வாஸ்து எப்படி இருக்கணும் ஒரு தியேட்டருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரண ஒரு அமைப்பு. எப்பவுமே வாசல் சரியான ஒரு அமைப்பு, என்ட்ரன்ஸ், அந்த மூவி தியேட்டருக்குள்ள சிங்கிள் ஸ்கிரீன் மூவி தியேட்டருக்குள்ள என்ட்ரு ஆகணும்னா அந்த என்ட்ரன்ஸ் தலைவாசல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உயிராற்றலை வந்து உள்வாங்கக்கூடியது. அது உச்ச பகுதியில் இருக்க வேண்டும் என்று புரிஞ்சுக்கணும். இப்ப இது தெற்கு பார்த்த ஒரு தியேட்டரு, தெற்கு மத்தியத்திலிருந்து இந்த தென்கிழக்கு மூலம் வரைக்கும் உச்ச பகுதி இங்க வந்து இருக்கலாம். நான் இந்த இடத்துல எங்க போட்டிருக்கேன் பாருங்க, தெற்கு அக்னியில வந்து என்ட்ரன்ஸ் போட்டிருக்கிறேன். இப்படிதான் வந்து வண்டி போய் போறோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் இல்லைன்றதுக்காக ஷார்ட்டா போட்டிருக்கேன். ஈஸ்ட்ல இன்னும் இடம் இருக்கு. இந்த டிக்கெட் கவுண்டர், ஓனர் ரூம், இவி எல்லாமே கொஞ்சம் தள்ளி வரும். உள்ள நல்லா வண்டி போய் இந்த இடத்துல பார்க்கிங் ஃபுல்லாவே நிறுத்திக்கலாம். வடக்கு கிழக்கு காலியா இடம் கூட சொல்லியிருக்கேன், அந்த பகுதியை வந்து பார்க்கிங் நிறுத்திக்கலாம். தெற்கு மேற்கோட வடக்கு கிழக்கு இடம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப தெற்கு பார்த்ததுக்கு தெற்கு அக்னியில நம்ம வந்து என்ட்ரன்ஸ், அந்த தியேட்டருக்குள்ள வரத்துக்கு என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். இதே மேற்கு பார்த்த ஒரு இதுவா இருக்கு, இந்த பகுதி மேற்கு வாயில வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வைக்கலாம். இல்ல வந்து மேற்கு மத்தியத்துல என்ட்ரன்ஸ் வைக்கலாம். இந்த மேற்கு கன்னிமூலை இருக்குல்ல, அதாவது தென்மேற்கு
மேற்கு சார்ந்திருக்கக்கூடிய கன்னிமூலை இந்த பகுதியில மட்டும் என்ட்ரன்ஸ் வைக்கக்கூடாது. இப்படி என்ட்ரன்ஸ் வச்சா ஆட்டோமேட்டிக்கா பில்டிங் மேல போயிடும்ல, இந்த கன்னிமூலை ஓப்பன் ஆயிடும்ல, அது பிரச்சனைகளை தந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இதுவே வடக்கு பார்த்தா ஒரு மூவி தியேட்டரா இருக்குதுன்னா ஈசானியம் வடக்கு ஈசானியத்துல வைக்கலாம், கிழக்கு பார்த்த அமைப்புனா கிழக்கு ஈசானியத்துல வைக்கலாம். இது போல அந்த மெயின் என்ட்ரன்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். அதை கொண்டு வந்த பிறகு அதுக்காக இப்ப நம்ம உள்ள வந்துட்ட பிறகு ஸ்ட்ரக்சர் வந்து தென்மேற்கு சார்ந்த அமைப்புல இருக்கணும்னு சொல்லிட்டேன். வடக்கு கிழக்குல பார்க்கிங் விடணும்ன்றத சொல்லிட்டேன். சில மூவி தியேட்டருக்கு கீழே ஃபுல்லாவே ஸ்டில்ட் இருக்கும், பார்க்கிங் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தியேட்டருக்கு போனோம்னா மேல அடுத்தடுத்து மேல நம்ம போக வேண்டியிருக்கும், படிக்கட்டு லிஃப்ட் ஏறி மேல போக வேண்டியிருக்கும். அது போன்ற அமைப்புல இப்படிதான் வடக்கு கிழக்குல வந்து பார்க்கிங் வச்சுட்டு தென்மேற்குல அந்த செக்யூரிட்டி ஏரியா, அந்த 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 சர்வர் ரூம் எல்லாமே அந்த தென்மேற்கு சார்ந்த வகையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல போற மாதிரி இருக்கும். அந்த பகுதியில் வந்து படிக்கட்டு எல்லாம் நம்ம அமைப்பை ஏற்படுத்திக்கிற மாதிரி பாத்துக்கணும். இப்போ உள்ள வந்துட்ட பிறகு செப்டி டேங்க வாயு மொழியில போடுங்க. அதாவது வடக்கு வாயு இல்ல வந்து மேற்கு வாயில போடலாம், இல்ல குறிப்பிட்ட அமைப்பு இருக்கு இந்த தள்ளியும் வந்து வடக்கு பக்கம் இருந்து போடலாம், இல்ல கிழக்கு மத்தியத்துல போடலாம், இல்ல அக்னி மொழியில குறிப்பிட்ட இடத்தை விட்டுட்டு இங்க போடலாம், இல்ல வேற வழி இல்லாத பட்சத்தான் தெற்குல வந்து 4 பாகமா பிரிச்சு 2வது பாகத்துல போடலாம். இப்போ நிறைய மாற்று விதமான ஒரு அமைப்புகள் இருக்கு செப்டி டேங்க். இப்ப இந்த இடத்துல வாயு முறையில செப்டிக் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. காமன் டாய்லெட் பாத்ரூமே எல்லாருக்கும் தேவைப்படும். உள்ள போயிட்ட பிறகு உள்ள ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கும், சில நேரம் காமனா பொதுவா வந்து வச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க போட்டிருக்கிறேன் டாய்லெட் பாத்ரூம் காமனா வெளியில போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து செப்டிக் டேங்க்ன்றது வாயு மொழியில் தான் வரும். சம்பு போர்டு என்பது ஈசானியத்துல இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது இருக்கும், மாத்தி என்பது போடக்கூடாது. இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சம்பு போர்டெல்லாம் தூக்கி தென்மேற்குல தெற்குல மேற்குல போட்டீங்கன்னா நிறைய லாசஸ் ஏற்படும். இந்த மூவி தியேட்டர் மூலமா எவ்வளவுதான் பணம் வந்தாலும் கையில தங்காது, எல்லாமே லாஸ், எல்லாமே கடனை கொடுத்து அடைக்கிறதுக்கே பெரிய விஷயமாக இருக்கும். அது போல அமைப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள். செப்டி டேங்க் சம்பு போட பொறுத்தவரை டிக்கெட் கவுண்டர் எங்க போனோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பணம் டிக்கெட்ன்றது பணத்தை நம்ம வந்து வசூல் பண்ணக்கூடியது. அது கிழக்கு மத்தியத்துல வடக்கு மத்தியத்துல, வடக்கு பக்கம் குபேர பகுதி, கிழக்கு பக்கம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் டிக்கெட் கவுண்டர், அது பக்கத்துல ஒரு ஆபீஸ் ரூம், காமன் ஆபீஸ் ரூம் வெளியில ஒன்று கேட்பாங்க. இந்த இடத்துல போட்டுக்கலாம் டிக்கெட் கவுண்டர் பிளஸ் ஆபீஸ் ரூம், இல்ல இங்கேயும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்கெட் கவுண்டர் மாத்தி வேற இடத்துல போட்டா அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. என்னுடைய ரிசர்ச்ல நான் பல இடங்களுக்கு மூவி தியேட்டர் பார்த்த அனுபவத்துல சில இடங்கள் இந்த கன்னி மூலையில போட்டிருப்பாங்க. டிக்கெட் கவுண்டர் அந்த அளவுக்கு கொஞ்சம் சிறப்பு இருந்தது இல்லை சில நேரங்கள்ல. மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும்னா இந்த இடத்துல ஓனருக்கான பகுதி வரணும். தென்மேற்குல ஓனருக்கான ரூம் போட்டுருப்பாங்க. டிக்கெட் கவுண்டர் பொறுத்த ஈஸ்ட் சென்டர்ல நார்த் சென்டர்ல என்பது போடலாம். வேற வழியில பட்சம் தான் மாற்ற இடங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள் மெயினா கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இப்போ மெயினா இப்போ வந்து பார்த்துக்கிட்டு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மூவி தியேட்டருக்குள்ள இப்போ என்ட்ரு ஆகும், இப்படிதான் உள்ள என்ட்ரு ஆகும். ஒரு வழி வச்சிருக்கிறேன், ஒரு வழி வச்சிருக்கேன், உச்ச பகுதியில நல்ல அமைப்பு வழி வச்சிருக்கேன். உள்ள என்ட்ரானோடனே ஒரு கேண்டீன் வச்சிருப்பாங்க, ஸ்டோர் ரூம் வச்சிருப்பாங்க, அந்த கேண்டீனுக்கான பொருட்கள் சமையலுக்கான ஸ்டோர் ரூம் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வைக்கலாம். இது சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, இந்த இடத்துல கேண்டீன் பிளஸ் ஸ்டோர் ரூம் வச்சு இங்க எல்லா பட்சத்துல இந்த மூலையில வைக்கலாம், வாயு மூலையில வைக்கலாம். இந்த 2 இடம் தான் ஆப்ஷன், வேற எங்கேயுமே வைக்கக்கூடாது. சில எக்ஸப்ஷன் ரூல் இருக்கு, ஆனா 2 இடம் தான் ஃபர்ஸ்ட் முதல் தரமா நம்ம வைக்கணும். இந்த இடத்துல நெருப்பு வச்சிடக்கூடாது கன்னி மூலையில எல்லாம், அது நிறைய விதமான பிரச்சனைகளை வரும். அதை மெயினா இந்த இடத்துல ஓனர் ரூம் போடணும், இதுதான் ரொம்ப முக்கியம். நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஹெட், அந்த ஓனர், பாஸ் எல்லாமே தென்மேற்கு தான் என்பது வாங்கணும். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள என்ட்ரான உடனே வடக்கு கிழக்கு வராண்டா விட்டுருக்கிறேன். இந்த இடத்துல படிக்கட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு போகுது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல என்பது போகுது, அது நம்ம பாத்துக்கலாம். இந்த இடத்துல கேண்டீன் ஸ்டோர் ரூம் என்பது வருது. இப்படி வந்துட்டு இப்படி சுத்தி இப்படி போவாங்க, இதான் என்ட்ரி எக்ஸிட். இந்த பக்கம் என்ட்ரி எக்ஸிட், இப்படிதான் உள்ள வந்து வெளில போடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல என்ன டாய்லெட் பாத்ரூம் வேணும்னா இந்த பகுதியில் ஒன்று வச்சுக்கலாம், டாய்லெட் பாத்ரூம் என்பது வச்சுக்கலாம். காமன் டாய்லெட் பாத்ரூம் ஒன்று வச்சுக்கலாம், 2ஆ பிரிச்சு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு என்பது கிடையாது. இங்க ஒன்று வச்சுக்கிட்டு இல்ல இந்த இடத்துல ஜென்ஸுக்கு இங்க லேடிஸுக்கு என்பது வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு என்பது கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம், அதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்ல லேடிஸுக்கு தனியா இந்த பக்கம் வைக்கணும்னா இந்த பகுதியில இந்த சென்டர்ல சவுத் சென்டர்ல இருந்து வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு என்பது கிடையாது. ஜென்ஸுக்கு இந்த நார்த் வெஸ்ட் வடமேற்கு பகுதியில இல்ல வடக்கு மத்திய பகுதியில இப்படி வச்சுக்கலாம். அதே போல உள்ள வந்துட்டு தேட்டருக்குள்ள வந்துட்டோம். எப்பயுமே தேட்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஈவனா இருக்காது, அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். ஸ்கிரீன் ஒரு பக்கம் இருக்கும், ஸ்கிரீனை பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு மலை போன ஸ்லாண்டிங்கான அமைப்பு தான் உட்காருவாங்க. அப்ப ஸ்கிரீன் வந்து பள்ளத்துல இருக்கும். ஸ்கிரீன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா மேடா போறதுக்கான ஒரு ஆப்ஷன், ஒரு அமைப்பு தான் எல்லா தேட்டர்ல இருந்தது இருக்கும். ஓகே, ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரியும், பின்னாடி உட்காரவங்களுக்கு அந்த ஸ்கிரீன் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கிரீன் எப்பயுமே நம்ம ஒரு வீடாக இருந்தாலும் வடக்கையும் கிடைக்கும் பார்த்து ஆள்ல உட்காரணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உள்ள வரக்கூடியவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த தேட்டரை விட்டு நீங்கணும்னா அந்த வடக்கையும் கிழக்குன்றதான் சுப பகுதி, நல்ல ஆற்றல் வரக்கூடிய பகுதி. அந்த தேட்டருக்குள்ள நம்ம ஸ்கிரீனை வந்து வடக்கு பக்கமா இல்ல கிழக்கு பக்கமா நம்ம நோக்கி இருக்கிறது போல அந்த தேட்டருக்குள்ள உட்காரணும். இப்ப இந்த ஸ்கிரீன் எங்க போட்டிருக்கேன் பாருங்க, ஈஸ்ட்ல போட்டிருக்கிறேன். இவங்க வந்து வெஸ்ட்ல உட்காந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த உள்ள வந்து ஆடியன்ஸ் உட்காருவாங்க. சரிங்களா, இது போன்ற ஒரு அமைப்பு நம்ம ஃபார்ம் பண்ணணும். இதை மாத்தி நேருக்கு மாறாக நீங்க போய் தெற்குல ஸ்கிரீன் வச்சு இல்ல மேற்குல ஸ்கிரீன் வச்சு தெற்கே மேற்கே பாக்குற மாதிரி உட்காந்துட்டீங்கன்னா தெற்கு மேற்கு பள்ளம் ஆயிடும், வடக்கு கிழக்கு வந்து ஹைட் ஏறி போற மாதிரி போயிடும். அந்த இடத்துல அது ஆப்போசிட்டா வாஸ்து விதிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை கவனமா பார்க்கணும். அப்ப இந்த விஷயத்தை பார்த்து இதை நம்ம மெயினா பார்த்த பிறகு
எப்பயுமே அந்த விஷுவலை நோக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் ரூம் அந்த ஸ்கிரீனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். அப்பதான் அந்த கிளாரிட்டியா அந்த விஷுவல்ஸ் வந்து கிளியரா இருக்கும்ன்றது ஆப்போசிட்ல தான் ப்ரொஜெக்டர் ரூம் வச்சிருப்பாங்க. அப்ப ப்ரொஜெக்டர் ரூம்ன்றது எப்போதுமே தெற்குலயும் மேற்குலயே தான் இருக்கணும். ஸ்கிரீன் எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ப்ரொஜெக்டர் ரூம் இருக்கும். இப்ப நான் எங்க வச்சிருக்கேன் பாருங்க, மேற்குல வச்சிருக்கிறேன். கிழக்குல வந்து ஸ்கிரீனு, அதுக்கு ஆப்போசிட்ல மேற்குல வந்து ப்ரொஜெக்டர் ரூம் அந்த அமைப்புல வச்சுக்கலாம். இல்ல வந்து தெற்குல வந்து ப்ரொஜெக்டர் ரூம் வச்சுக்கலாம், வடக்கு பக்கம் வந்து ஸ்கிரீன் வச்சுக்கலாம். அப்படி நம்ம வந்து மாத்திக்கிற மாதிரி இருக்கும். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் இதுல சொல்லாத எண்ணற்ற விஷயங்களும் அடங்கி இருக்குது. இதெல்லாம் நம்ம நேரடியா போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு பல கோடி ரூபாய் இந்த பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண போறீங்க. நல்லா இருக்கணும், கடன் தொந்தரவுகள் வரக்கூடாது, நிர்வாகம் சரியான ஒரு அமைப்புல இருக்கணும், லாஸ்ட்ல போகக்கூடாது தேட்டரு. எவ்வளவு தேட்டர் வந்து நான் பார்த்துருக்கிறேன், நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கிறேன். கைவிடப்பட்ட தேட்டர்லாம் எதனால இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நான் சொன்ன வாஸ்து விதிகளுக்கு ஆப்போசிட்டான ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்துல கைவிடப்பட்ட தேட்டர் ஆகுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துரும். எல்லாம் கவனமா நம்ம பார்த்தும் போது நல்ல ஒரு வருமானம் ஈட்ட முடியும் என்று சொல்லி இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நான் ஒவ்வொரு இடங்களும் நிறைய வந்து நிற்கிறேன். இண்டஸ்ட்ரிக்கு இது போல வந்து மூவி தேட்டருக்கு இது போல அமைப்புகள் இருக்கு, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் ஒவ்வொரு இடத்துக்கு டைரக்டா வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து நான் கொடுத்துருவேன். ஏதாவது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும், இல்லை ஜாதகம் பார்க்கக்கூடியது, நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் வந்து கொடுத்துருக்கோம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத்கரன். நன்றி, வணக்கம்.